அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம கிராமத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் என்பது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 1 சென்ட் இருந்தாவே போதும், நமக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை மிளகாய் செடிங்க. தினமும் காலையில் இந்த மிளகாய் செடிக்கிட்ட நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து, அதாவது ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து, அந்த காலை வெயில் சூரிய வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி நாங்கள் தினமும் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இது கிணறுங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்தே இந்த கிணறு இருக்கும். அதாவது இப்போ இந்த கிணறுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் பூமிக்கு அடியிலிருந்து தண்ணி சுரந்துகிட்டே இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நல்ல மழை பெஞ்சதுனால இப்போ தண்ணி ஃபுல்லாகவே சுரக்க ஆரம்பிச்சிது. அதனால தான் இந்த கிணறுல பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதாவது பியூர் தண்ணிங்க. இந்த தண்ணி தான் நாங்கள் இந்த மிளகாய் செடிக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நல்ல வெயில் காலத்துலேயும் இந்த கிணத்துல நாங்கள் குளிப்போம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் எங்களுக்கு. இது எல்லாமே எங்கள் தாத்தா காலத்தில் எங்களுக்கு விட்டு போன ஒரு பொக்கிஷங்க. இப்போ மிளகாய் செடி பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கிட்ட இந்த மிளகாய் செடி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஊசி மிளகான்னு சொல்லுவோம். நம்ம காய்கறி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்குவீங்களே, அந்த மிளகாய் தாங்க இது. இந்த மிளகாய் செடி சுத்தரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு உடலில் நாட்டு காசல் கீரை, அப்படி இல்லைன்னா சீமா காசல் கீரை, வெங்காயம், தக்காளி இது போல் எதனா ஒன்று நடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்காசோளம், இந்த மாதிரி எதனா ஒன்று நட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அணைக்கூட ஒன்று கவுத்து வச்சுருப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று வச்சுருப்போம். இது எதுக்காக நாங்கள் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி வச்சுட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த லைட்டு நைட்டில் நாங்கள் எரிய வைப்போம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் அதிகமாக தாக்குதல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டு போடும்போது எல்லா பூச்சிகளுமே அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அங்கே அந்த தண்ணியில் அங்கே சுற்றிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் போடும்போது அந்த பூச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இறந்துடும். மிளகாய் செடிகளுக்கு இது ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் போட்டுருக்கோம். அதாவது பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூச்சி மேலாண்மை தடுப்பதற்கு, அதாவது பூச்சிகள் அதிகமாக மிளகாய் செடியை தாக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்து லேண்டில் பார்த்திங்கன்னா அது பருத்தி செடிங்க. இது பருத்தி செடி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு விதையும் பார்த்திங்கன்னா கையில் நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி வளர்ப்பாங்க. இது என்ன செடி பார்த்திங்கன்னா இது வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை இப்போ எங்களுக்கு களை எடுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. அதாவது இன்னும் களை எடுக்க ஆரம்பிக்கல, ஃபுல்லாக பில்லாக தான் இருக்குது. களை எடுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா களை எடுத்துக்க ரொம்ப கஷ்டம். வேர்க்கடலை உடைய அந்த விவசாயம் தொழிலுன்றது கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான். எப்படின்னா அந்த விதைச்சி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது களை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம களை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தொழிலுடைய ஒர்க்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 5 ஏக்கர் வச்சு இருக்கவங்க நல்ல விவசாயம் பண்ணலாம், 1 ஏக்கரை வச்சுருக்கவங்களாம் விவசாயம்லாம் பண்ண முடியாது, அதில் எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. விவசாயம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயிர் சம்மந்தப்பட்ட தொழிலே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நஷ்டம்தான் வரும், லாபமே வராது. இப்போ என்னுடைய மாமா பார்த்திங்கன்னா 1 சென்ட்டு தான் வச்சுருக்காரு. அந்த 1 சென்ட்டு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு தேவையான அவருக்கு என்னென்ன காய்கறிகள் தேவை அதெல்லாம் அவரே விளை வச்சுருக்காரு. பாருங்களேன், ஒரே சென்ட்டு தான் அவர் போட்டிருக்காரு இந்த லேண்டில். பாருங்கள், இந்த ஒரு சின்ன லேண்டுக்குள்ளே எத்தனை காய்கறிகள் போட்டிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு காசலி கீரை அவர் பயிர் செய்கிறாரு. இது தாங்க நாட்டு காசலி கீரை. அதாவது நாட்டு காசலிக்கீரை, சீமா காசலிக்கீரைன்னு 2 வகையான கீரைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு காசலிக்கீரை தான் அதிகமாக பயிர் செய்வாங்க. ஆந்திராவிலாம் பார்த்திங்கன்னா சீமா காசலிக்கீரை தான் அதிகமாக பயிர் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா சுத்தூரும் போட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி நட்டிருக்காரு. மிளகாய் செடி நட்டு சுத்தமாக களைலாம் வெட்டி பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக அந்த ஓரமாக மண் அணைச்சி வச்சுருக்காரு. அது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி போட்டிருக்காரு. இது பாருங்களேன், இந்த சைடில் ஒரு 4-5 கத்திரிக்காய் செடி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா புழு கத்திரிக்காய் செடி போட்டிருக்காரு. அது பாருங்கள், கிட்டத்தட்ட இது புழு கத்திரிக்காய். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி போதுங்களேன், அது பார்த்திங்கன்னா இந்த பீர்பங்கா கொடின்னு சொல்லுவோம். பீர்பங்கா, புடலங்காய் 2 கொடியுமே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தென்னங்கன்று நட்டிருக்காரு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாழை மரம் இருக்குது. வாழை மரம் வளர்ந்துட்டு இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி இருக்குங்களே, அது 2 மிளகாய் செடிக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குங்கள, அந்த கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இது பாருங்க
அந்த கேப்புக்குள்ளே வெங்காயம் நட்டுருக்காரு. இந்த கத்திரிக்காய் செடி பாருங்களேன், ஃபுல்லாக பூ விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புழு கத்திரிக்காய் நம்ம சொல்லுவோம். இந்த புழு கத்திரிக்காய் தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா சாம்பார் வைக்கிறதுக்கோ கரெக்டான அந்த காய்கறிகள் வந்து எங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் செடி குடிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி தான் போட்டிருப்போம். அந்த 10 செடியை வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு பதார்த்தமாகவும் எங்களுக்கு கிடைக்குது. நம்ம வாரத்துக்கு வந்து ஒரு 7 நாள், அந்த 7 நாளுமே எதனா ஒரு காய்கறி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாட்டு வந்து சேர்க்காம நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டுமே வந்து ஒரு பதார்த்தமாக வந்து எங்களுக்கு கிடைச்சிருது. பாருங்களேன், இந்த புழு கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு. நாங்கள் இந்த கத்திரிக்காய் செடியில் இந்த பூச்சி மருந்தெல்லாம் வந்து அடிக்க மாட்டோங்க. அதாவது சின்னதாக இருக்கும்போது, அதாவது பூவெலாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை மட்டும் தான் தெளிப்போம், பூச்சி கட்டுப்பாட்டுக்கு மட்டும். மற்றபடிலாம் வந்து நாங்கள் பூச்சி மருந்து எதுவுமே அடிக்க மாட்டோம். பூ வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது சொத்தையாக இருந்தாலும் சரி, நல்ல கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, நாங்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடிகளுக்கு நடுவில் வந்து வெங்காயம் செடி போட்டிருக்கணும். இதுதான் ஒரு வெங்காயம் நட்டு விடுவோம். அந்த வெங்காயம் மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 3லேருந்து 5 வெங்காயக்குள்ளே எங்களுக்கு வந்து பயிராகி வரும். கிட்டத்தட்ட இந்த சின்ன சென்ட்டுக்குள்ளே பாருங்கள், கத்திரிக்காய் போட்டிருக்கோம், மிளகாய் செடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காய செடிலாம் போட்டிருக்கோம், நாட்டு காசுலிருக்காய் போட்டிருக்கோம், சைடில் வந்து பீர்க்கங்காய் புடலங்கள்லாம் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிருங்க. இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட அந்த 10 நாளாக மழை பெஞ்சு சொன்னால அதில் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய அந்த நெல் பயிரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டேமேஜ் ஆகி பற்றிக்குச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய விவசாயங்கள்லாம் இந்த நெல் பயிர். இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது நம்ம ஏரியாங்க. கிட்டத்தட்ட மழை பெஞ்சாவே இந்த வழியாக தான் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்து போகும். கால்வாய் வழியாக வந்து தண்ணி போகும். இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்பப்போ பருத்தி செடி போடுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு விதையாக நடுவோம்ல. இந்த ஒவ்வொரு விதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஏக்கரை நட்டாலும் சரி, இல்லை 5 ஏக்கர் நட்டாலும் சரி, நம்ம தண்ணி வந்து அந்த நட்ட விதைக்கு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணும் அந்த விதைக்கு. ஏன்னா மோட்டரை விட்டு நம்ம தண்ணி விடலாம். மோட்டரை விட்டு தண்ணி விடும்போது அந்த விதை வந்து அழுகிடும், சரியான முளைப்பு திறன் வந்து வராது. அதனால் பருத்தி விதையை மட்டும் நம்ம வந்து குழந்த மாதிரி பொறுமையாக அதை வந்து வளர்க்கணும், குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த எருமாடு வந்து கன்று போட்டிருக்குங்க. ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த எருமாடு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எருமாடு இருக்குது, நாட்டு கோழி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த செம்மறி ஆடுங்க இருக்குது. இங்கே பாலுக்கு வந்து பஞ்சம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா நாட்டு கோழிக்கும் எங்களுக்கு பஞ்சம் இல்லை. தீபாவளி என்றைக்குன்னா அந்த மாதிரி டைமில் ஆடும் வந்து எங்களுக்கு வந்து பஞ்சம் இல்லைங்க. எல்லாமே வந்து இந்த கிராமத்தில் வந்து எங்களுக்கு வந்து வசதியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பருத்தி செடின்னு சொன்னோம்ல, அந்த பருத்தி செடியோட லேண்டு தான். இப்போ வந்து களை எடுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து களை எடுக்கணும். களை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கெலாம் போயிடுவோம். போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வந்து வந்துடும். ஏன்னா வெயில் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி ஈவினிங் டைமில் போவோம். நாங்கள் எப்பவுமே வந்து பொறுமையாக தாங்க எடுப்போம். நல்ல பனி காலத்தில் வாக்கிங் போயிட்டு வரும்போது இங்கே பாருங்களேன், நல்ல பனி காலத்தில் வாக்கிங் போயிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த ஏரியாவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த இயற்கை சூழ்ந்த கிராமம், அந்த இயற்கையெல்லாம் வந்து நம்ம ரசிச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு அங்கே கேட்கக்கூடிய அந்த குருவி சவுண்டெல்லாம் வந்து நம்ம காதில் ஒலிக்கும்போது அவ்வளோ சுகமாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சவங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோ சுகமாக இருக்கும். கிராமம்னாவே எப்பயுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சிட்டியில் போய் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு. கிராமத்துலேயும் நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். அதை விட நம்மளுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியை வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம்னா அது வந்து கிராமம் தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய முன்னோர்கள் எதனா ஒன்று விட்டுட்டு போயிருப்பாங்க, பழைய நினைவுகள். அதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் எங்கள் தாத்தா முப்பாட்ட காலத்துலேருந்து எங்களுக்கு விட்டு போன ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் தாங்க. காலையில் எழுந்து விவசாயத்தில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழுது ஊறுகாய் மிளகா, இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய், கத்திரிக்காய் குழம்பு, நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலை, நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் கருவேடு, எதனா ஒன்று வந்து சைடிஷ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்காகனா அந்த பழுதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், இது போல் இந்த மரத்துக்கு அடியில் தான் நாங்கள் உட்காந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடுவோம். நாங்கள் என் முப்பாட்ட காலத்துலேருந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இந்த மரம் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து தெய்வமாக தான் நாங்கள் வந்து கொண்டாடுவோம். பணம் இல்லாமல்
சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்முடைய சந்தோஷம் பணம் இல்லையானாலும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். அது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்னு இந்த கிராமம் தான் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. எல்லாருக்குமே கிராமத்தில் எதனா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்குன்றது மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு எதனா உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் எங்கள் கிராமத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்காக வந்து பதிவு பண்ணுறேன். எங்கள் கிராமத்துடைய முழு வீடியோ, அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு முழு வீடியோ வந்து உங்களுக்காக ஒரு காணொளி மூலிமா நான் வந்து சொல்லியிருக்கேன். எங்கள் கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் நீங்கள் மறக்காமல், பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் நம்ம பண்ணக்கூடிய விவசாயிகள் இன்னமும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக நீங்கள் தான் இருக்கணும். அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை போட விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஆதரிக்கணும். விவசாயம் சம்மந்தப்பட்ட எதனா கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லைன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்னுடைய முன்னோர்கள் கேட்டு நான் அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் கேட்கக்கூடிய அதே கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.